திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருளையும் ஆலங்குடி குருபகவானுடைய அருளையும் பரிபூரணமாக பெற்ற கடகம் ராசி நண்பர்களுக்கு வணக்கம். கடகராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 15ஆம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன, எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் என்ன நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவினுடைய தலைப்பை பாருங்க. கடகம், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் உங்கள் கண்ணு முன்னாடின்னு கொடுத்துருக்கேன். இது கனவல்ல, நிஜம். ஆமையா, உண்மைதான். கடகராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சூரியனும் ராசிக்கு 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நண்பனும் கைகோர்த்து ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இப்போ கடகராசி நண்பர்கள் எந்த பக்கம் வீழ்ந்தாலும் நண்பர்கள் தூக்கி விட்டுருவாங்க. இதே நண்பர்கள் தான் உங்களுக்கு சின்ன சின்ன மனசங்கடத்தை கொடுத்துருப்பார்கள். நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தவங்க, அவங்க சின்ன சின்ன மனசங்கடங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மனசங்கடங்களுக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது குருபகவான் தான் கொடுக்க போகிறார். அதன் அடிப்படையில் சூரியனும் புதனும் உதாத்திய யோகத்தில் 10ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது மற்றவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கிறத கேட்டுட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் இதைத்தான் சொல்கிறாரு, நம்ம கரெக்டாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி உடனே செய்வாங்க. இது கடகராசிக்கு இருக்கக்கூடிய இப்போதைக்கு உள்ள நிலைமை. கடகராசிக்கு நேர 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தால் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து விட்டு நம்மளை அசிங்க அவமானத்தில் கொண்டு போய் சிக்க வச்சுருவார். ரொம்ப கெடுபலனை கொடுத்து தலகாட்ட விடாத அளவுக்கு செஞ்சிருவார். எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த பதவியிலேருந்து இறக்கி நம்மளை நடுத்தருவில் கொண்டு வந்து விட்டுருவார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. ஆனால் இப்போ அது ஏன் நடக்கலை, ஏன் மேலும் நம்மளுடைய புகழின் உச்சிக்கு இந்த கடகராசி நண்பர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த குரு பகவானுடைய பாக்கிய பார்வை ராகு பகவானை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த ராகு பகவானுடைய ஆட்டம் எல்லாம் இங்கே செல்லாது. இப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை எந்த சூழ்நிலையும் ஆட்டுன்னு ஆட்டி பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை பிடுங்கி விட்டுலான்னு பார்ப்பார், ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை கீழே தள்ளி விட்டுலான்னு பார்ப்பார், இவங்கிட்டையாவது மாட்டி விடலான்னு பார்ப்பார், என்னென்னமோ செஞ்சு வித்தைகளெல்லாம் போட்டு பார்ப்பார். ஒன்றும் முடியாது. இங்கே ராகு பகவானுடைய ஆட்டம் செல்லாது. ஏன்னா மர்மமான வேலைகளெல்லாம் ஆப்போசிட்டில் இருந்தவங்க உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மர்மமான முறையில் நின்றுக்கிட்டு மர்மமான சில சக்திகள் உங்களை வீழ்த்துறதுக்காக, உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்காக, உங்களுடைய பொருளாதாரத்தை பறிப்பதற்காக, உங்களுடைய குடும்ப உறவுகளை பிரிப்பதற்காக, இப்படி எல்லாத்துலேயுமே உங்களுடைய சொத்துக்கள் அவக்கேடான விஷயங்களை செய்து உங்களை சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சு உங்களுக்கு அசிங்கங்கள் அவமானங்களை கொடுப்பதற்கு ராகு அப்படியே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறார். ஆனாலும் அவருடைய ஆட்டம் இங்கே பலிக்கலை. ஏன் பலிக்கலை? குரு பகவான் 9ஆம் பார்வையால் ராகு பகவானை பார்க்கிறார். இந்த 8ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்போ குரு பகவானுடைய அந்த திரிகோண பார்வை அப்படிங்கிறது அவ்வளவு வலிமையான பார்வை. அது 9ஆம் பார்வையால் எந்த இடத்தை குரு பார்த்தாலும் அந்த இடத்தினுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும். தீர்க்கமான ஆயுளை கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, மன வலிமையை கொடுத்து, மிகப்பெரிய புகழின் உச்சத்துக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவில் குரு பகவான் செஞ்சிருவார். இதுதான் கடகராசிக்கு இப்போ நடக்க போகுது. கடகராசிக்கு இதுதான் நடக்கும். அப்போ கடகராசி நண்பர்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்? நீண்ட காலங்களாக, ரொம்ப நாட்களாக, சில மாதங்களாக சின்ன சின்ன பிரச்சனைகளை நான் சந்தித்து கொண்டிருக்கின்றேன். பொருளாதார ரீதியாகவும் சரி, எனக்கான சொத்துக்கள் கோர்ட்டில் கேஷு, இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஓடிக்கிட்டு இருக்குது. வில்லங்கங்கள் அப்படிங்கிற பிள்ளை தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து என் மேலே போட்டு என்னை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலை. பண்ணாமல் இருந்த ஒரு ஆளை நீ தவறு பண்ணுன அப்படின்னு சொல்லி உன்னால தான் அந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்திட்டாங்க ஐயா. இந்த சொத்துக்கள் வில்லங்கத்தில் கொண்டு போய் என்னை நிறுத்திட்டாங்க ஐயா. தேவையில்லாமல் என் மேலேயே இடிச்சு, என் வண்டி மேலேயே இடிச்சு, நான் தான் இடித்தேன் அப்படின்னு சொல்லி வண்டியை சூஸ் பண்ணிட்டாங்க ஐயா. என் மேலே அபராதம் கட்ட வச்சுட்டாங்க ஐயா. நான் அபராதம் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஐயா. இதனால் நான் என் மேலே கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கிற ஐயா. இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்குமா சாமி அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டீங்கன்னா
குருபகவானுடைய பார்வையில் ராகு, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தான் நிரபராதி. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு விபத்துக்கள் இல்லை, கண்டங்கள் இல்லை. மீண்டும் வெளியில் வந்துடுவோம். எப்பேற்பட்ட வழக்கு வியாஜ்யங்கள்லேருந்தும் இந்த கடகராசி நண்பர்கள் மீண்டும் வெளியில் வந்துடுவாங்க. ஏனென்று சொன்னால் அந்த அளவு குருவனுடைய தெய்வ கடாட்சம் பொருந்திய பார்வை. தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது தெய்வத்தினுடைய அருள் யாருக்காக கிடைக்குமாயா? சில பேர் என்ன தான் கோயிலில் போய் மண்டி போட்டுட்டு வேண்டுன்னு வேண்டனாலும் ஒன்றும் நடக்காது. ஆனால் இப்போ கடகராசி நண்பர்கள் எந்த ஆலயத்துக்கு போய் எந்த தரிசனம் பண்ணாலும், எந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணாலும் உங்களுக்கு அந்த இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி புதன் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி, அவரே அயன சைன போக விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே மைனூட்டாக பார்த்து செய்வீங்க. எப்படி? அந்த புதாத்தி யோகம் நுண்ணறிவு திறனோடு செயல்படுவீங்க. ஏன்னா நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னு சொன்னால் இங்கே நமக்கு அபக்கேடு வர்றதுக்கு தயாராக இருக்குது. கொஞ்சம் ரேஷாக அப்படியே காலை ரேஷாக எடுத்து ஒரு நல்ல பாதையில் வைக்கலாம்னு பார்த்தா சைடில் இருக்கவங்க நம்ம காலை இழுத்து கொண்டு போய் பள்ளத்தில் போடுற கால் ரெடியாக இருக்குது. இது கடகராசிக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். அதனால தான் நீங்கள் ரொம்ப கவனமாக கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி நடங்க, அதே மாதிரி போங்க, அதே மாதிரி இருங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, குடும்பத்திலேயோ வெளியிலேயோ வேலை செய்கிற இடங்கள்லையோ தொழில் செய்கிற இடங்கள்லையோ பயணங்கள்லையோ பார்த்து கவனமாக இருங்கள். நிறைய இடத்துங்களில் வந்து இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங் போகிறீங்க, ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்கில் போய் ஒரு 10 பேரோட நீங்கள் கலந்துக்கிறீங்க, 100 பேரோட கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையும் பார்த்து பேசுங்க. ஏன்னா இதை இப்போ ராகு பகவான் அந்த இடத்த கண்காணிச்சிக்கிட்டு இருப்பார். எதுக்கு கண்காணிக்கிறார் தெரியுமா? என்ன வார்த்தைகள் வரும், இந்த வார்த்தையில் எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், குற்றம் கண்டுபிடிச்சு இவங்களை எப்படி போய் குற்றவாளி ஆக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஜம்பம் பழிக்குமான்னு கேட்டால் பழிக்காது. குட்டிக்காரன் அடித்தாலும் ஆப்போசிட் இருக்கனால உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டால் உங்கள் வார்த்தையில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் அந்த கடக ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருப்பார். கேதுவை யோகாதிபதியாக பெற்ற ஜாதகர்கள் எல்லாம் ஒரு வாசகம் சொன்னால் அது திருவாசகமாக மக்கள் ஏற்றுக்குருவாங்க. அவ்வளவு ஒரு ஞானம் பொருந்திய வார்த்தைகள் மற்றவங்களுடைய மைண்டுக்குள்ளே போய் அழுக்குகளெல்லாம் தொடச்சி கீழே போட்டுட்டு அப்படியே புத்துணர்ச்சி பெற வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு போய் கிடைக்கும். அப்போ உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு புகழின் உச்சத்தை அடையுமா? இதுதான் கடகராசி. அதனால தான் ஒரு ராஜ மன்னராக நீங்கள் நடந்து வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் இருக்கும். அப்போ இதுவரைக்கும் உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள், அவமானப்படுத்தியவர்கள், உங்கள் மீது தேவையில்லாத வீண் பழி பாரங்கள் போட்டவர்கள், உங்களுடைய வாழ்க்கையை தட்டி பறித்தவர்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்களை தட்டி பறித்தவர்கள், உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு எதிராளிகள் சூழ்ச்சி தந்திரத்தோடு செயல்பட்டு தடுத்தவங்க, வளர விடாமல் செஞ்சவங்க, இப்போ இவங்களுக்கு எல்லாமே குரு பகவான் ஒரு தக்க பாடம் புகுத்துறார். அவ்வளோதான், ஒரு தக்க பாடம் அவருக்கு கற்பித்து கொடுக்கிறார். அப்படின்னா என்னது? தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். அதனால் கடகராசி நண்பர்கள் எப்போதுமே நிரபராதிகள். இன்னொரு விஷயம் இருக்குது, 3ஆம் அதிபதி 10ல், அதாவது சின்ன சின்ன இடமாற்றங்களால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பதவிக்கு போவீங்க. எப்போ ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய வேலையை மாற்றிக்கலாமா, என்னுடைய தொழிலை மாற்றிக்கலாமா, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரியான யோசனை பண்ணிங்கன்னா டக்குன்னு மாறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு அங்கே தான் வளர்ச்சி, அப்போ தாராளமாக அங்கே போய்க்கலாம். அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் கடகராசி நண்பர்கள் இந்த டயத்தில் கொஞ்சம் கையிருப்பு கரையுதே அப்படின்னு சொல்லி கவலையப்படாதீங்க, அதற்கான ஆதாயம் உண்டு. இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபா செலவழிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த 10 ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய பலனாக உங்களுக்கு வேலையில் வருமானம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு சுபர் செலவுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். ஒரு அத்தியாவசியமான செலவுகளுக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, இது தடுக்க முடியாது. அதே மாதிரி புதிய கடன்களும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இப்போது கிடைக்கும். கேட்ட இடத்தில் அந்த உதவி உபகாரங்கள் கிடைக்கிறதெல்லாம் கடகராசிக்கு நிச்சயமாக உண்டு. அதனால் கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அற்புதமான காலகட்டம் இருக்கின்றது. காரணம், தனித்த குரு பகவான் 12ஆம் இடம் ஐனசைன போக விரயஸ்தானத்தில் இருந்து தனித்த ராகுவை பார்ப்பது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் கடகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி குருவனுடைய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது மிகப்பெரிய அரசியல் ஞானத்தை கொடுக்கும். அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருவார்.
அப்போ இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறதே ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கிட்டோம், காலை வச்சிட்டோம். ஆழம் தெரியாமல் காலை வச்சோமா இல்லை ஆழம் தெரிஞ்சு காலை வச்சோமா நமக்கே தெரியாது. ஆக மொத்தம் வச்சிட்டோம். இனி என்னானாலும் பார்ப்போம், துணிஞ்சு நிற்போம் அப்படிங்கிறதான் உங்களுடைய தைரியம். இப்போ அந்த தைரியத்தை மேலும் மேலும் வளர்த்து விட்டு அந்த தைரியத்தில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து, நிச்சயமாக நீ கால் வச்ச கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, தைரியமாயிரு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான் தான். அப்போ குரு பகவான் 9ஆம் பார்வையாளர் 8ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய உலக ரகசியம். அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அப்போ உங்கள் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கையை இந்த இடத்துல குரு பகவான் மேலும் மேலும் வலுப்படுத்துவார். இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த கடகராசி நண்பர்களுக்கு 3ஆம் அதிபதி புதன் அவர் 10ல் இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, இந்த கோச்சாரத்தில் இப்போதைக்கு. அப்படின்றபோது மக்கள் செல்வாக்கு, மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஆனால் செய்தி தொடர்புகளை மட்டும் கண்டிப்பாக இப்போ சில கடகராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, அரசியலையோ பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மீடியாக்கள் செய்திகள் பத்திரிகைகளில் உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் தவிர்த்துக்கிட்டே போயிடுவீங்க. கூட்டத்தில் நின்று பேட்டியே கொடுக்க மாட்டீங்க. அப்போ ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதான் புதாத்தி யோகம். இங்கே நாம் பாட்டுக்கு யதார்த்தமாக பேசுவோம், யதார்த்தமாக உள்ள குறைநிறைகளை சுட்டி காட்டுவோம், அதை கொண்டு போய் வேறு மாதிரி திரித்து கதை பண்ணி போட்டு 1-2 போட்டு நம்மளை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம வாயை பிடுங்கி நம்மக்கிட்டே ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை கெட்ட பேராக்கிறதுக்கு இந்த தொடர்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக தவிர்த்துருவீங்க. அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தயவு செய்து சிக்க வேண்டாம். புரியுதுங்களா? அப்போ கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த ஒரு மே 15 வரைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி, முன்னேற்றம், தன்னம்பிக்கை ஆகா அற்புதமான அபார வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கின்றது நண்பர்களே. முழுக்க முழுக்க கடகராசிக்கு ஒரு நல்ல பலன் தான் நடக்கும். அப்போ பண பரிவர்த்தனைகள், கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல சுபமங்கல பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேருக்கு பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் தான் கொடுக்கின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ உங்களுடைய சுய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதான் இந்த பதிவினுடைய உண்மையான விளக்கமும் கணிப்பும் இதுதான். அப்போ கடகராசி நண்பர்களுக்கு மே 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றமான காலம் இருக்குது. நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு, கனவிலும் நினைக்காத, நினைத்து பார்த்திராத சில திடீர் திருப்பங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எதிர்பாராத நேரத்தில் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.